இதற்கென ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதை விட தற்போது இது போன்ற குற்றங்களுக்கு நடைமுறையில் உள்ள சட்டப்பிரிவுகள், குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது சரியானது என்று இந்த அரசு கருதுகிறது. சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாழும் கேடயமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். தமிழகத்தில் இருக்கும் பட்டியல் சமூக மக்களையும் சாதியத்தின் பிடியில் சிக்காத இளம் தலைமுறையையும் ஏமாற்ற ஒரு நாடகத்தை ஸ்டாலின் தொடங்கி இருக்கிறார். ஸ்டாலினின் நாடகத்திற்கு ஆஹா ஓஹோ என திருமாவளவன் மத்தளம் வாசிக்க மற்ற கூட்டணி கட்சிகளெல்லாம் சிங்சாங் தட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பக்கவாத்தியங்களை பார்த்து மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் ஏமாந்து விடக்கூடாது. ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் அமைக்கப் போகிறாராம். அதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்க ஆணையம் ஒன்றையும் அமைத்திருக்கிறார். விடியல் தரப்போகிறேன் என விளம்பரம் செய்து ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்றுவேன் என பொய் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து ஆட்சியே அஸ்தமனமாக போகிறது. இப்போதுதான் குழுவே அமைத்திருக்கிறார். இவர் சட்டம் இயற்றி அது சட்டமாவதற்குள் ஆட்சி முடிந்துவிடும். எப்பா, என்ன பண்ணாலும் குறை சொல்லாதீங்கப்பா, இப்பவாச்சும் செஞ்சாரே நல்லதுதானே என அப்பாவி இளைஞர்கள் கேட்கலாம். அப்படி மட்டும் ஏமாந்து விடாதீர்கள். 2021 தேர்தலில் உங்களிடம் வாக்குகளை பெற ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் என வாக்குறுதி கொடுத்தார். 2026 தேர்தலில் அதே விடயத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை பெற நினைக்கிறார். கொஞ்சம் புத்தியை தீட்டி ஸ்டாலினை நோக்கி சில கேள்விகளை கேளுங்கள். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கு ஆணவ கொலைகள் அடிக்கடி நடக்கிறது. சென்னை பள்ளிக்கரணையில் ஒரு இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலையில் உரிய விசாரணை நடக்கவில்லை என அவரது காதல் மனைவியும் கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அப்போது ஏன் ஸ்டாலினுக்கு இந்த எண்ணம் எழவில்லை? மதுரை விருதுநகர் எல்லைப் பகுதியில் ஒரு இளைஞர் தலை துண்டிக்கப்பட்டு உடல் எரிக்கப்பட்டு மிக கொடூரமாக ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அப்போது ஏன் ஸ்டாலினுக்கு இந்த எண்ணம் எழவில்லை? இப்படி சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். காதல் திருமணம் செய்து வைத்ததற்காக திமுக கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகமே சூறையாடப்பட்டது. ஸ்டாலினுக்கு அப்போதெல்லாம் அந்த எண்ணம் எழவே இல்லையே. மாறாக ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் எல்லாம் வேண்டாம் என்றார். இதற்கென ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதை விட தற்போது இது போன்ற குற்றங்களுக்கு நடைமுறையில் உள்ள சட்டப்பிரிவுகள், குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் தீவிரமான வேகமான நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது சரியானது என்று இந்த அரசு கருதுகிறது. இப்படி தான் கொடுத்த வாக்குறுதியை மறந்து ஆணவத்தோடு பேசியவர் இப்போது திடீரென திருந்தியது ஏன் தெரியுமா? இன்று தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள், குற்றங்கள் 60% மேல் அதிகமாகிவிட்டது. வேங்கை வயல் தொடங்கி பல விவகாரங்களில் பட்டியல் சமூக மக்கள் விழித்துக் கொண்டார்கள். விழித்துக் கொண்டு அவர்களை ஏமாற்ற வேண்டாமா? அதற்குத்தான் இந்த ஆணையம். சரி, எதற்காக இந்த ஆணையம்? சட்டம் இயற்ற முடிவு செய்துவிட்டால் பணியை தொடங்கிவிட வேண்டியது தானே? யாரிடம் விவாதித்து 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக்க முடிவு செய்தார்? அதுபோல இதையும் செய்ய வேண்டியது தானே? செய்ய மாட்டார்கள். செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. வரும் தேர்தலில் மக்களை ஏமாற்ற, குறிப்பாக பட்டியல் சமூக மக்களை ஏமாற்ற இது ஒரு நாடகம். இப்போது திருமாவளவன் வருவார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டு வந்த திராவிட நாயகன் ஸ்டாலின் என முழங்குவார். அப்படி முழங்கினால் அவரிடம் சமீபத்தில் திண்டுக்கல்லில் ஆணவ படுகொலையால் உயிரிழந்த இளைஞரின் மனைவி பேசிய இந்த பேச்சை காட்டுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் செருப்பு காலோட உள்ள வந்து என்னை மிரட்டிட்டு அவனை மிரட்டிட்டு போனான். நான் அப்படி இருந்து பின்னாடி பைக் என்னை கூட்டு போயிட்டு அவனை விட்டுருந்து அவங்க கேட்கவே இல்லை. அவங்க வந்துட்டு 2வது தடவை வந்தப்ப திரும்ப மிரட்டிட்டு போனான். காதல் திருமணம் செய்ய இருந்த இளைஞரை பெண் வீட்டார் பலமுறை மிரட்டி உள்ளனர்.
புகார் கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் கொலை நடந்துள்ளது. இருக்கின்ற சட்டத்தையே முறையாக பயன்படுத்தாத திறனற்ற ஸ்டாலின் அரசு புதுச்சட்டம் போட்டு எதை சாதிக்கப் போகிறது என கேளுங்கள். ஏமாற்ற நினைப்பவர்களை விட மீண்டும் மீண்டும் ஏமாறுபவர்களே ஆபத்தானவர்கள். இளைஞர்கள் ஏமாளிகளாக இருக்கக்கூடாது. அட, இதெல்லாம் நான் சொல்லல தம்பிகளே, கற்றறிந்த மூத்தவர்கள் சொல்கிறார்கள்.